உனக்கு எந்த பையனை பிடிக்குதுன்னு சொல்லு, எவ்வளவு லட்சம் செலவானாலும் சரி அவனையே உனக்கு கட்டி வைக்கிறேன். பாட்டி மேல சத்தியமா? பாட்டி மேல சத்தியமா. ஏறாதா அம்மாவோட பெயிண்டிங்க ராஜேஷ் என்ன கொண்டு வரலையா? இல்லீங்க, நீங்க போய் சீக்கிரம் வாங்கிட்டு வந்துருங்க. அத்தை படம் இல்லாம வீடே வெறிச்சுன்னு இருக்கு. இன்னைக்கு வாங்கிட்டு வந்துடுறேன். ராதா, என்னங்க என்னாச்சு இருக்கு? இவனுக்கு கடுமையான குளிர் ஜுரம். இவனை கவனிக்கிறதுக்கு அங்க யாரும் இல்ல. நம்ம வீட்டு தங்க வச்சு ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம்னு கூட்டி வந்திருக்கேன். போய் மெடிக்கல் கிட்ட எடுத்துட்டு வா சீக்கிரம். அப்படியே படுத்து. ரெஸ்ட் எடுத்துக்க, அப்புறமா வந்து பாக்குறேன். என்னங்க இவ்வளவு நாளா ஹாஸ்பிடல்ல தான் உங்க வீடா நினைச்சிட்டு இருந்தீங்க, இப்ப இந்த வீடையே ஹாஸ்பிடல் ஆக்கிட்டீங்களா? ஏன் அப்படி கேக்குறேன்? பின்ன என்னங்க, உங்க ஃப்ரெண்டுக்கு உடம்பு சரியில்லைன்னா அவரை ஹாஸ்பிடல்ல சேர்க்க வேண்டியதானே? அவனும் இதையே தான் சொன்னான். நான் தான் வற்புறுத்தி இங்க கூட்டிட்டு வந்திருக்கேன். ஏன்னா அவன் என் பால்ய நண்பன், என் கூட படிச்சவன். அவன் படுற வேதனையை என்னால தாங்க முடியல. அப்படித்தானே சொல்ல போறீங்க? அது மட்டும் இல்ல, ஏழை குடும்பத்தை பிறந்த என்ன மெடிக்கல் காலேஜில் படிக்க வச்சு டாக்டர் பிரபு ஆக்குனது இந்த ராஜேஷ் தான். அதுக்கு கைமாறா எங்கிட்ட இருந்து அவன் எதையும் எதிர்பார்க்கல. அந்த நன்றி கடன் அடைக்கிறதுக்கு இதுவரைக்கும் எனக்கு ஒரு சந்தர்ப்பமும் கிடைக்கல. இப்ப கிடைச்சிருக்கு. இது பாரு, ஒரு மேஜர் ஆபரேஷனுக்காக நிறைய புக்ஸ் ரெஃபர் பண்ண வேண்டியிருக்கு. அதனால ராஜேஷ் அக்கறையோட கவனிச்சுக்க வேண்டியது இனிமே ஓம் பொறுப்பு. இது நரம்பு இன்ஜெக்ஷன். அவன் கையாட்டினா ஆட்டுமா, கை இருக்குமா பிடிச்சுக்கும். என்னங்க நீங்க அடுத்து அவளை கையெல்லாம் பிடிக்க சொல்லிட்டு சொன்னபடி செய். நான் கொடுத்திருக்கிற மாத்திரைகளை கரெக்ட் டயத்துக்கு கொடு. ஃபீவர் அதிகமா இருக்கிறதுனால எவ்ரி 3 hours ஐஸ் பேக் ஒத்தனை கொடு. நான் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துடுறேன். மிஸ்டர் சிதம்பரம், உங்க கேஸ கிளினிக்கல் மீட்டிங்ல டிஸ்கஸ் பண்ணோம். உங்களுக்கு ஆபரேஷன் பண்றதா முடிவு பண்ணிட்டோம். வர 14ஆம் தேதி உங்களுக்கு ஆபரேஷன். மிஸ்டர் ராஜேஷ், மிஸ்டர் ராஜேஷ், மிஸ்டர் ராஜேஷ், மிஸ்டர் ராஜேஷ், ராஜேஷ், என்னாச்சு உங்களுக்கு? திடீர்னு மயக்கம் வந்துருச்சு. இருங்க. என்னங்க? என்ன? இன்னைக்கு உங்க ஃப்ரெண்டு கட்டில் பக்கத்துல மயக்கம் போட்டு விழுந்துட்டாரு. அப்படியா? ஆமா. நான் தான் அவர் கையை இப்படி தொட்டு தூக்கி தோள் மேல போட்டுக்கிட்டு கொண்டு போய் படுக்கையில படுக்க வச்சேன். வெரி குட். இப்பதான் நீ ஒரு பொறுப்புள்ள டாக்டர் சம்சாரம் நடந்துகிட்டு இருக்கு. என்னங்க நீங்க? நான் வேற ஒரு ஆம்பளைய தொட்டுட்டேங்கிறேன், வெரி குட்ங்கிறீங்களே. உங்களுக்கு கொஞ்சமாவது பதட்டம் இருக்கா? ராதா, டாக்டருங்கிற முறையில எத்தனையோ பெண்களை நான் தொடறேன். அதே மாதிரி பெண் நர்ஸுங்க ஆண் நோயாளிகளே தொடறாங்க. இதுல பதட்டப்படுறதுக்கு என்ன இருக்கு? இத பாருங்க, நான் உங்களை மாதிரி டாக்டரும் இல்ல, ட்ரைனிங் எடுத்த நர்ஸும் இல்ல, ஒரு சாதாரண குடும்ப பொண்ணுங்க. ஏன் என்னோட உணர்ச்சிகளை புரிஞ்சுக்காம இப்படி எல்லாம் பேசுறீங்க? உங்களை கையெடுத்து கும்பிடுறீங்க.
அடுத்த ஆம்பளைக்கு பணிவிட செய்யற அருவருப்பான வேலையில இருந்து எனக்கு தயவு செஞ்சு விடுதலை கொடுங்க ப்ளீஸ். இந்த பாரு, என் தளபதியை நிர்ணயிக்கிற ஆபரேஷன் நாளைக்கு நான் பண்ண போறேன். அதுக்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கப்போ நீ எதை பத்தி சொன்னாலும் என் மண்டியில் ஏறாது. ப்ளீஸ் டோன்ட் டிஸ்டர்ப் மீ. நாளைக்கு நம்ம திருமண நாள். ஒவ்வொரு வருஷமும் காலையில கோவிலுக்கு போய் பூஜை பண்ணிட்டு வருவோம். இந்த வருஷம் டாக்டர் சாருக்கு அபிப்பிராயம் எப்படி? சாரி ராதா, காலையில எனக்கு ஆபரேஷன் இருக்கு. அதனால இந்த வருஷம் அம்மா படத்துக்கு முன்னாடியே பூஜை முடிச்சிருவோம். சாயங்காலம் நான் ஃப்ரீ ஆனதும் உன் கூட இருக்கேன். பொண்டாட்டியா இருக்கிறத விட உங்க பேஷண்டாவே இருந்திருக்கலாம். என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. என்னங்க மாங்கல்யம் அருந்து விழுந்து அபசவனம் சொல்லுவாங்களே, நல்ல நாள் அதுவுமா இப்படி நடந்து போச்சே. சில சமயங்கள்ல இந்த மாதிரி சகனங்கள் நடந்தா அன்னைக்கு சுபகாரியம் நடக்குன்னு அர்த்தம். இன்னைக்கு நான் பண்ண போற ஆபரேஷன் சக்சஸ். பாலு என்ன பாக்குற? ஏய் லக்ஷ்மி நில்லு. கையில பூ அள்ளிக்கிட்டு எங்க ஓடுற? உன் வீட்டுக்கு மட்டும் பூ போட்டுக்கிட்ட என் வீட்டுக்கு வேண்டாமா? அம்மா அடியோ, உழக்கு உயர இருந்துகிட்டு என்ன பேச்சு பேசுது? தாதா தாதா, ஒரு ஹாப்பி நியூஸ். ஆபரேஷன் சக்சஸ். Thank you. ஹாஸ்பிடல்ல ஒரே பாராட்டு மழை. அதுல இருந்து தப்பிச்சு என் டார்லிங் ராதாவை பாக்குறதுக்கு ஓடோடி வந்திருக்கேன். எது தெரியுமோ? எதுக்கு? I want an immediate kiss from you. சுக்கி இறக்கி விடுங்க, குழந்தை வந்து போகுது. முடியாது, நானும் குழந்தை தானே. கொடு. விவாதம். Sweet heart. கீழே போயிருங்க, உங்களுக்கு பிடிச்ச பால் பாயசம் கொடுப்பேன். ஏமாந்தியா? பாத்தடிமா, பணவரை கையது. ஏமாந்துட்ட. தேங்க்யூ. ராதா பண்ண ஸ்பெஷல் பாயசம் டேஸ்ட் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லு. பாயசம் அது தேவாமிருதம். இந்த ருசியை மாத்திரம் என்னால வரைய முடிச்சிருந்தா நான் வரைஞ்ச ஓவியங்கள்லயே இதான் நம்பர் 1 இருக்குண்டா. சமையல் தான் நல்லா இருக்குன்னு நினைக்காத, இவளோட சாரீரமும் நல்லா இருக்கும். இன்ஃபேக்ட் இவ கானத்தை கேட்டுதான் நான் அவளை கல்யாணமே பண்ணிக்கிட்டேன். கல்யாணத்துக்கு அப்புறம் கானமே இல்லையாடா? ஏன் இல்ல, வருஷத்துக்கு ஒரு தரம் இதே கல்யாண நாள்ல ராதா பாடுவா. அப்படின்னா இன்னைக்கு பாட்டு கேட்கிற பாக்கியம் எனக்கும் உண்டு. நிச்சயமா உண்டு. ராதா, உன்னுடைய கானமழை ஆரம்பமாகட்டும். வேண்டாங்க, நான் பாட மாட்டேன். ஏன்டா அவங்கள தொந்தரவு பண்ற? ஏன் முன்னாடி பாடவங்க வைக்கப்படுறாங்க. நீ வேணா பாட்ட கேளு, நான் வெளியே போறேன். அவ பாடாட்டி போறா, நீ உட்கார்றா, நான் பாடுறேன். ஐயோ நீயா? எத்தனை பாடகன் தோண்டி ஆபரேஷன் பண்ணிருக்கேன், என்னால ஒரு பாட்டு பாட முடியாது. பாடுறேன் கேளு. அப்பா பாடாதப்பா, உன்னை பார்த்தா பாவமா இருக்கு. முடியாது, எனக்கு மூடு பாம் ஆயிடுச்சு. பாட்டை பாதி நிறுத்த முடியாது. நானும் நீயும் சேர்ந்து எழில்
டேய் பிரபு, என்னாச்சு உங்களுக்கு? நத்திங் சீரியஸ். நான் பாத்துக்கிறேன், நீ போய் ரெஸ்ட் எடுத்துக்க. எது வந்து லக்ஷ்மி, நீ போய் படுத்துக்க, நான் அம்மாவை பாத்துக்கிறேன். என்னங்க இங்க வாங்கல. எங்க சாப்பிட்டீங்களா? இல்ல. ஒவ்வொரு வருஷமும் நம்ம கல்யாண நாள முதலிரவு மாதிரி கொண்டாடுவோம் இல்ல? இந்த வருஷம் உங்க சந்தோஷத்தை நான் கெடுத்துட்டேன். உண்மையான சந்தோஷங்கிறது தேகங்கள் உரசுறதுனால வரதில்லை, உள்ளங்கள் இணைஞ்சு வருது. அப்படி உள்ளத்தால நம்ம 2 பேரும் இணைஞ்சு எத்தனையோ வருஷங்கள் ஆயிடுச்சு. உலகத்துல எந்த சக்தியாலையும் இனிமே நம்ம பிரிக்க முடியாது. என்னங்க, என்னமோ தெரியல, இன்னைக்கு எனக்கு மனசே சரியில்லை. வேற எதையோ நினைச்சு மனசு போட்டு குழப்பிக்காத, தூங்கு, எல்லாம் சரியா. நான் இப்படியே தூங்கட்டுமாமா? சரி. டே பிரபு, நேத்து உன் ஒய்ஃபுக்கு ஏற்பட்ட மூச்சு திணறலை பார்த்து ரொம்ப பயந்து போயிட்டேன்டா. சில பேருக்கு சந்தோஷத்திலயோ துக்கத்திலயோ ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டா இந்த மாதிரி மூச்சு திணறல் ஏற்படும். ராதா ரொம்ப உணர்ச்சி வசப்படுறவா, அதனாலதான் அப்படி ஆயிடுச்சு. இட்ஸ் நாட் a disease, it's only a defect. She's all right now. இதுல டானிக் எல்லாம் எழுதியிருக்கேன், ஒழுங்கா வாங்கி சாப்பிடு. அப்பப்ப வந்து உன் ஹெல்த் செக்அப் பண்ணிட்டு போ. நான் இந்த ஊர்ல இருந்தா தானடா உன்னை வந்து பாக்குறதுக்கு. ஏன் சார் எங்க போறதா உத்தேசம்? உன்ன மாதிரி எனக்கு என்ன பொண்டாட்டியா புள்ளியா? கால் போன போக்குல நடந்துட்டு, கை போன போக்குல வரைஞ்சிட்டு, மனம் போன போக்குல வாழ்ந்துட்டு இருக்கேன்டா. அநேகமா நம்ம 2 பேரும் சந்திக்கிறது இதுவே கடைசி சந்தர்ப்பமா கூட இருக்கலாம். ஆனா நான் எங்கதான் தெரிஞ்சுக்கிட்டு இருந்தாலும் உன்னையும் உன் குடும்பத்தையும் மறக்கவே மாட்டேன்டா. Such a lovely family. ரொம்ப போடாத, எங்க கடமை தான் நாங்க செஞ்சோம். நீ எனக்கு செஞ்சிருக்கிற உதவிக்கு இது கால் தூசு கூட போறாது. ஓகே, இன்னைக்கு எனக்கு பிரஸ் மீட் இருக்கு. குட் லக். குட் லக். பத்திரிகையாளர்களின் சார்பில் டாக்டர் பிரபு அவர்களுக்கு இந்த மலர்வாழை அறிவிப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். டாக்டர் பிரபு, இன்னைக்கு இந்த நாடே பாராட்டுற அளவுக்கு ஒரு பெரிய பிரெயின் ஆபரேஷன் சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிருக்கீங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ. டாக்டர், உங்க மகத்தான இந்த பிரெயின் ஆபரேஷன் வெற்றிக்கு முதல் காரணம் யாருன்னு நினைக்கிறீங்க? ஒவ்வொரு மனிதனுடைய வெற்றிக்கு பின்னால ஒரு பொண்ணு இருப்பான்னு சொல்லுவாங்க. என்னோட எல்லா வெற்றிகளுக்கும் காரணம் என் மனைவி ராதா தான். என் முன்னேற்றத்துக்காக அவ எடுத்துக்கிட்ட சிரமங்களையும் சிரத்தைகளையும் வார்த்தைகளால எப்படி வர்ணிக்கிறதுனே தெரியல. டாக்டர் பிரபு, நீங்க நாட்டுக்கு நல்ல டாக்டர் மட்டும் இல்ல, வீட்டுக்கு ஒரு நல்ல கணவருங்கிறத நிரூபிச்சிட்டீங்க. சுருக்கமா சொல்ல போனா உங்க வாழ்க்கையே உங்க மனைவி கையில தான் இருக்கு, அப்படித்தானே? எனக்கு மட்டுமல்ல, உங்க எல்லாருக்குமே தான். ஒரு மனிதனோட மான அவமானம் எல்லாம் அவனோட மனைவி கையில தான் இருக்கு. அந்த விஷயத்துல நான் ரொம்ப அதிர்ஷ்டசாலி. Hats off to my beloved wife. ராதா, 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 எங்க போயிட்டா? எனது அன்பு தெய்வத்திற்கு கழட்டி எரியும் உடையில்
ஒரு சிறிய கரை ஏற்பட்டாலே தாங்க முடியாத உங்கள் உள்ளத்தில் தாலி கட்டிய மனைவி கூறிய வாழையே செருகிவிட்டாள். வேலையே பயிரை மேய்ந்ததா அல்லது வேலியின் மேல் பயிர் சாய்ந்ததா? இது விடுகதை அல்ல, விதி எழுதிய உண்மை கதை. எப்படியோ கண்மூடி கண் திறப்பதற்குள் என் கற்பை மண்மூடி விட்டது. தூசு படிந்த ஓவியமாக இருந்தால் துடைத்து மாட்டி விடலாம். ஆனால் நான் ஒரு மாசு படிந்த ஓவியம். என்றென்றும் மறக்க முடியாத உங்கள் நினைவு சின்னமாக குழந்தை லட்சுமியை மட்டும் என்னுடன் அழைத்து செல்கிறேன். இனி இந்த அவமான சின்னத்தை நீங்கள் தேடுவதில் பயனே இல்லை. என்னை மன்னித்து மறந்து விடுங்கள். ராதா. ஒரு வாரமா இதே இடத்துல உணர்வே இல்லாம இப்படி மயங்கி கிடக்குறீங்க, ஏன்பா? உணர்வு இல்லாம போன மாதிரி உயிரே இல்லாம போயிருந்தா எவ்வளவோ நிம்மதியா இருக்கும். பிறப்பும் இறப்பும் உன் கையில இல்லப்பா, அது ஆண்டவன் சித்தம். அந்த ஆண்டவனுக்கு நான் என்ன துரோகம் செஞ்சேன்? அநியாயமே குடும்பத்தை சேதடிச்சு என்ன அனாதை ஆக்கிட்டானே. பந்தங்களை பிரிஞ்சாத்தான்ப்பா பரம்பொருளோட சேர முடியும். ஐயா, என்ன சொல்றீங்க? சொந்த பந்தங்களுக்காக வாழ்ந்த வாழ்க்கை உன் சந்தோஷத்தை சூறையாடிடுச்சு. இனி ஆத்மாவுக்காக வாழ்ந்து பார், உனக்கு அமைதி கிடைக்கும். வா.